தரிசனம் டிஜிட்டல் நேயர்களுக்கு பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கம். இன்றைக்கான ராசிக்கான பலாபலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இன்றைய பஞ்சாங்க விவரங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம் பார்த்தோம். இன்று நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்தி ஸ்ரீ பராப வருஷம் தக்ஷணாயனம் வருஷ ருது சிம்ம ஆவணி மாதம் 6ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 23 ஆகஸ்ட் 2026. வளர்பிறை ஏகாதசி நாள் முழுவதுமே இருக்குது. மூலம் நட்சத்திரம் இரவு மணி 7:49 வரைக்கும் இருக்குது. அதன் பின் போராடும் அமிர்த சித்த யோகத்துடன் கூடிய உத்தமோத்தமமான நல்ல நாள். விஷ்கம்பம் நாம யோகம் வணிஜை கரணம். சுக்லபக்ஷ சர்வ ஏகாதசி விரதம் பூஜை எல்லாமே இன்றைக்குத்தான். வாஸ்து நாள் இன்னைக்கு. இந்த வாஸ்து நாளை பற்றி சொல்லி ஆகணும். மாலை மணி 3:18 3:54 வரைக்கும். இந்த மாதிரி இன்றைக்கு குங்குலிய கலைய நாயனார் அவருடைய குரு பூஜை. அகசு நாழிகை 30:47. இன்றைய புண்ணிய திதி ஆவணி மாதம் வளர்பிறை ஏகாதசி நேத்திரம் 2 ஜீவன் 0. இன்றைய சிம்மலக்ன இருப்பு நாழிகை 4 வினாழிகை 24. சூரிய உதயம் காலை 5:57. இன்றைய ராகுகாலம் மதியம் 4:30 மணி முதல் 6 மணி வரை. யமகண்டம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. குளிகை மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். இன்றைய கிரக நிலவரங்களை நாம பார்த்துடலாம். இன்றைய கிரக நிலவரங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைக்கு வாஸ்து நாள், அதை பற்றி சில விஷயங்களை பேசணும். வருஷத்துல 4 மாதங்கள் வாஸ்து நாளுக்கு வராது. 4 மாதங்களில் வாஸ்து நாட்கள் வராது. அதாவது தமிழ் மாதங்களில் ஆனி, புரட்டாசி, மார்கழி, பங்குனி இந்த 4 மாதங்களில் வாஸ்து நாட்கள் வரவே வராது. இதில் ஆவணி மாதத்தில் மத்தியான வேளையில், அதாவது 3:18 3:54 வரைக்கும் நமக்கு வாஸ்து நேரம் நமக்கு கொடுத்துருக்காங்க பெரியவங்க. இந்த வாஸ்து நாளுக்கு எந்த விதமான தோஷமும் கிடையாது. முதல் விஷயம், சில பேர் இந்த 4:30 to 6 வாஸ்து பூஜை பண்ணுறாங்க. அது செய்யவே கூடாது. ஏன் செய்யக்கூடாது அப்படின்னா, வாஸ்து பூஜை மட்டும் சூரிய உதயத்திற்கு பிறகும் சூரிய அஸ்தமனத்திற்கு முன்னாடியும் செய்யணும்னு நமக்கு பிரமாணம் சொல்றது. அப்போ இந்த வாஸ்து நாளுக்கு எந்த விதமான தோஷங்களுமே கிடையாது. அதாவது திதி வார நட்சத்திர யோக கரணம் இந்த தோஷங்கள் எதுவுமே நமக்கு கிடையாது. அன்னைக்கு மரண யோகமாக இருக்கும். சில நாட்களில் செய்யலாமா செய்யலாம். சில நாட்களில் லக்னம் சரியில்லாமல் இருக்கும். செய்யலாமா தாராளமாக செய்யலாம். இப்போ உதாரணமாக இப்போ இந்த ஆவணி 6 நம்ம எடுத்துட்டோம்னா நமக்கு தனுசு லக்னத்தில் வர்றது குரு 8ல் இருக்க. செய்யலாமான்னா 100% செய்யலாம். 100% செய்யலாம். அந்த மாதிரி இப்போ இன்றைய நாளில் நேத்திரம் இருக்குது, ஜீவன் இல்லை. சில பேர் அதை பார்ப்பான். செய்யலாமா தாராளமாக செய்யலாம். சில பேர் ஹோரைகள் பார்ப்போம். இப்போ உதாரணமாக இப்போ நமக்கு இன்றைய நாள் புதன் ஹோரையில் நமக்கு அமைஞ்சிருக்கு. செய்யலாமா 100%. அதனால் இந்த வாஸ்து நேரத்திற்கு எந்த விதமான தோஷங்களும் கிடையாது. சில பேர் இறங்கு பொழுது, அதாவது மத்தியானத்திற்கு மேலே இருக்க இறங்கு பொழுதுல செய்யலாமா அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. தாராளமாக செய்யலாம். வாஸ்துவை பொறுத்தவரை ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு சம்பிரதாயம் இருக்குது. எப்போதுமே ஈசான்யத்தில் தான் நம்ம குழி வெட்டணும். சில பேர் 9 செங்கல் இல்லை 11 செங்கல் வச்சு அந்த மனை பூஜை பண்ணுவாங்க. கண்டிப்பாக வாஸ்துக்குரிய ஹோமம் கண்டிப்பாக பண்ணணும். இப்போது வாஸ்து நேரம் பார்க்காம மற்ற நாட்களில் செய்யலாமா அப்படின்னு கேட்டால், அவங்களுடைய நட்சத்திரத்துக்கு தகுந்த மாதிரி நாட்களையும் நேரத்தையும் செலக்ட் பண்ணிக்க வேண்டியது. பொதுவாக முகூர்த்த நாட்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமையும் நாம் தவிர்ப்பது நல்லது. வட தமிழகத்தை பொறுத்தவரை, அதாவது தமிழகத்தை நம்ம திருச்சிக்கு மேலே கீழே அப்படின்னு பிரிக்கும்போது, திருச்சிக்கு மேலே இருக்கக்கூடிய வட தமிழகத்தில் ஞாயிற்றுக்கிழமை வீடு மண்மனை சம்பந்தமான காரியங்கள் அவர்கள் செய்வதில்லை. சில பகுதிகளில் செய்யறதில்லை. வாஸ்து பூஜை செய்ய மாட்டாங்க, கிரகப்பிரவேசம் செய்ய மாட்டாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் ஆப்வியஸாக நமக்கு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் அன்றைக்கி கிடையாது. அது மாதிரி இந்த மனை சம்பந்தமான ஏதாவது சைன் பண்ணணுன்னாலும் அவங்க சண்டே பண்ணுறதில்லை. அதனால் உங்களுடைய பகுதியில்
உங்களுடைய சம்பிரதாயத்தில், உங்களுடைய குடும்பத்தில், பாரம்பரியத்தில் என்ன வழக்கம் இருக்குங்கிறத நீங்கள் தயவு செய்து பெரியவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இனி இன்றைக்கான கிரக நிலவரங்களை நாம் பார்த்துடலாம். மிதுன ராசியில் செவ்வாய், கர்க்கடக ராசியில் குரு, சிம்ம ராசியில் சூரியன், புதன், கேது, கன்னியா ராசியில் சுக்கிரன், தனுர் ராசியில் சந்திரன், கும்பராசியில் ராகு, மீன ராசியில் வக்ரநிலையில் சனி என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. இன்றைய நாளினை பொறுத்தமட்டில் எந்த விதமான கிரக மாற்றங்களும் இல்லை. இனி உங்கள் ராசிக்கான இன்றைக்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு யோகம், அதிர்ஷ்டம், பாக்கியம் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு நல்ல நாள். சந்திரமங்கல யோகம் இன்னைக்கு உங்களுக்கு உண்டாருது. ராசிநாதன் செவ்வாயை சந்திரன், கோச்சார சந்திரன் பார்க்குறார். சந்திரமங்கல யோகம் ரொம்ப அற்புதமாக நமக்கு இன்றைக்கு அமைஞ்சிருக்கு. மங்கள காரியங்கள் எல்லாவற்றிலும் இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகும். நீண்ட நாட்களாக வீடுலாம் கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணாமல் இருக்குன்னா இன்றைக்கி பால் காய்ச்சுவா. ரொம்ப அற்புதமான ஒரு நல்ல நாள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம், அதிர்ஷ்டம், பாக்கியம் வந்து சேரும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மன யோகங்கள் உண்டாகும். தடைபட்டிருந்த கல்வி மீண்டும் துளிர் பெறும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. ரிஷபராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் போயின்னு இருக்கு. கொஞ்சம் வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா ஒரு கடுமையான பிடிவாதம், முன்கோபம் இதெல்லாம் இன்னைக்கு நமக்கு உண்டாகலாம். முடிந்தவரை கொஞ்சம் நீக்கு போக்கா விட்டு கொடுத்து போகிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. முயற்சிகளில் ஈடுபடும் போது முன் திட்டமிடல் அவசியம். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இரத்தம் சம்பந்தமான உறவுகளால் அனுகூலங்கள் உண்டாகும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போது கடுமையான எச்சரிக்கை என்பது அவசியம். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால், குடும்பத்தினரால் அனுகூலமான தன்மை காணப்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. மிதுன ராசி அன்பர்களே, ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் சமசப்தமும், செவ்வாயும் சந்திரனும் சேர்ந்திருந்தாலோ அல்லது கேந்திரம் பெற்றாலோ அல்லது சமசப்தமத்தில் இருந்தாலோ அது ஒரு சந்திரமங்கல யோகத்தை நமக்கு உண்டாக்குறது அப்படின்னு அர்த்தம். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை மாறும். புதிய மாற்றங்கள் வந்து சேரும். ஒரு நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக நடந்து முடியும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும். புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரய செலவுகள் உண்டாகும். மனசில் இருக்கக்கூடிய வீண் பயம், கவலை விலகும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் பச்சை. கர்க்கடக ராசி அன்பர்களுக்கு ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார ராசிநாதன் சந்திர பகவான் ஷஷ்டாஷ்டகத்தில் பயணம் பண்ணுறார். பயணங்கள் திட்டமிட்டபடி நடக்கும். புதிய மாற்றங்கள் வந்து சேரும். நிறைய பேருக்கு தூக்கத்தில் பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனைலாம் சரியாகும். கடகராசிக்காரங்கள் இருக்கிற பிரச்சனை என்ன பண்ணால் தூங்க போகும்போது நிறைய விஷயங்களை சிந்தனை பண்ணுவாங்க. நிறைய திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் தயவுசெய்து கொஞ்சம் மாற்றிக்கோங்க. இன்றைய நாள் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள், உறவினர்களால் அனுகூலங்கள், மாற்றங்கள் ஏற்படும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கையோட எந்த விஷயத்தையும் நீங்கள் அணுக முடியும், செய்ய முடியும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மிகப்பெரிய வரமான ஒரு நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் நீலம். சிம்மராசி அன்பர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கும். திரிகோணம் ரொம்ப ரொம்ப பலமாக அமைஞ்சிருக்கு. ராசிநாதன் 5ஆம் அதிபதி
9 எல்லாமே ரொம்ப அனுகூலத்தை தரக்கூடிய விதத்தில் அமைஞ்சிருக்காங்க. பல காரியங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். முயற்சிகளில் இருக்கக்கூடிய சிக்கல்கள், குழப்பங்கள் விலகப் பெறுவீர்கள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். மனசுல இருக்கக்கூடிய வீண் பயம், கவலை விலகும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எடுத்த காரியத்தை சரியா செஞ்சு முடிக்க முடியும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு. கன்னியா ராசி அன்பர்களுக்கு கேந்திரங்கள் ரொம்ப பலமா இருக்கு. 4 கேந்திரங்களிலுமே கிரகங்கள் இருக்கு. பெண்களால அனுகூலங்கள் உண்டாகும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, முன்னேற்றம் ஏற்படும். வரவேண்டிய பணபாக்கிகள்லாம் நமக்கு வசூலாகும். எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் என்று வந்து சேரும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள், உறவினர்களால அனுகூலங்கள் உண்டாகும். சின்ன சின்ன விஷயங்களில் கூட ஒரு நிறைவான பலன்கள் கிடைக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 5, 9. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் சிவப்பு. துலாம் ராசி அன்பர்களே, சகோதர சகோதரிகளுடன் இருந்து வந்த மன வருத்தங்கள் விலகும். பிரிந்திருந்த குடும்பம் மீண்டும் ஒன்று சேரும். எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள். தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து மிகப்பெரிய நன்மைகள் இன்னைக்கு நமக்கு கிடைக்க போகிறது. ரிஸ்க் எடுக்கலாம், கடன் வாங்கலாம், கம்பெனியை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். எல்லா விதமான விஷயங்களும் இன்றைக்கு நீங்கள் துணிஞ்சு செய்யலாம். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மன யோகங்கள் உண்டாகும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரய செலவுகள் ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பொருளாதாரம் சம்பந்தமான, குடும்பம் சம்பந்தமான, தொழில் சம்பந்தமான இந்த 3 விஷயங்களிலுமே இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகப் பெறுவீர்கள். குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகும். நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு குடும்பத்தாருடைய சப்போர்ட் ரொம்ப ரொம்ப நல்லபடியா உங்களுக்கு இன்றைக்கு இருக்க போகிறது. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம், அதிர்ஷ்டம், பாக்கியம் கிடைக்கப் பெறுவீர்கள். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால், குடும்பத்தினரால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும். முயற்சிகள் வெற்றி பெறும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5, 9. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் சிவப்பு. தனுர் ராசி அன்பர்களே, ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் ராசியில சம்பந்தம். ராசிநாதனும் சந்திரனும் இன்றைக்கு பரிவர்த்தனை. மங்கள காரியங்கள் எல்லாவற்றிலும் இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகப் பெறுவீர்கள். முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும். எந்த காரியத்திலும் தீர்க்கமான ஒரு முடிவுக்கு உங்களால் வர முடியும். புதிய மாற்றங்களுக்கான ஒரு நாள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரய செலவுகள் உண்டாகும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடங்கல்கள் எல்லாவற்றையும் தாண்டி உங்களால் ஜெயிக்க முடியும். புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள். மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா,
சுபவிரய செலவுகள் உண்டா. வெளியூர் வெளிநாடு சம்பந்தமான காரியங்கள் அனைத்துமே ஒரு அனுகூலத்தை உங்களுக்கு இன்றைக்கு கொடுக்க போகிறது. உடல் ஆரோக்கியத்துல ரொம்ப கவனத்தோடு இருக்க வேண்டிய ஒரு நாள். நம்ம உடம்புக்கு எது ஆகாதோ அதை சாப்பிடக்கூடாது, செய்யக்கூடாது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கிடந்த காரியங்கள், முடங்கி கிடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம், அதிர்ஷ்டம், பாக்கியம் கிடைக்கப் பெறுவீர்கள். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் நீலம். கும்பராசி அன்பர்கள், 5ஆம் இடம் ரொம்ப ரொம்ப வலுவா அற்புதமா அமைஞ்சிருக்கு. குலதெய்வத்தின் அனுகிரகம், முன்னோர்கள் ஆசீர்வாதம் இன்றைக்கு உங்களுக்கு பரிபூரணமா கிடைக்கப் பெறுவீர்கள். பல விஷயங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். எடுத்த காரியத்தை ரொம்ப அழகா அற்புதமா செய்து முடிக்க முடியும். பொதுவா இன்றைய நாளை நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா, அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை யோகங்கள் உண்டாகும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்துல நல்ல ஒரு ஏற்றம் காணப்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 5, 9. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் பச்சை. மீனராசி அன்பர்களுக்கு தொழில் கர்ம ஜீவனஸ்தானம் ரொம்ப ரொம்ப வலிமையா அமைஞ்சிருக்கு. புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் எல்லாமே ஏற்படும். அனைத்து காரியங்களிலும் இருந்து வந்த தடங்கல்கள் விலகப் பெறுவீர்கள். முயற்சிகள் எல்லாமே சாதகமா நடந்து முடியும். வேலை மாற்றம், இடமாற்றம் இதெல்லாம் காத்திருந்தவாளுக்கு இன்றைக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்கிறது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதர சகோதரிகளால் நன்மைகள் உண்டாகும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலம் ஏற்படும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் நாம அடுத்த நிகழ்ச்சியில சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன். நன்றி, வணக்கம்.